நேற்று ஒரு 8 வகையான மூலிகை தழை சட்னின்னு வீடியோ போட்டிருந்தேன்லங்க. அதில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இது என்னென்ன மூலிகை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக இது வந்து வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கண்ணுக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது முருங்கைக்கீரை, இது நான் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில். ரத்தம் நல்லா ஊறும், முடி நல்லா வளரும். இது வந்து முடக்கத்தான் தழை, இந்த மாதிரி கைகால் வலிக்குது, முழங்கால் வலி, முட்டி வலி, கைகால் குடைச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி தழை, நம்ம எல்லா குழம்புலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இது நல்ல மணமாக இருக்கும். இது வந்து புதினா, வாய் ஸ்மெல்லு வராது இருக்கிறதுக்காக 2 தழை போட்டிங்கன்னா, வாய்க்குள்ளே போட்டு மென்னிட்டிங்கன்னா ஸ்மெல்லு வராது வாய். ஒரு டிப்ஸ் இது உங்களுக்கு. அடுத்தது கருவேப்பத்தழை, கண்ணுக்கு முடிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மிளகு தக்காளி கீரை, இது வந்து அல்சரு, வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் செஞ்சு கொடுங்க. இது வந்து அப்பக்கோவத்தழைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இதெல்லாம் வேலியில் பூந்து நான் பொறிச்சிட்டு வந்தேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது கைகால் வலிக்கெல்லாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.